ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்க 4 சப்டிவிஷனில் எதெல்லாம் செட்டா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது? த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100ங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு செட்னா என்னன்னு முதல்ல ஞாபகப்படுத்திக்கோங்க. நான் ஃபஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். செட்னா என்ன? எ செட் ஆஃப் ஆல் செட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் தான் என்னன்னு சொல்லியிருப்பேன், செட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? வெல் டிஃபைன்னா எல்லாத்தாலையும் அதுதான் கொடுக்க முடியும், யாருக்கும் பர்சன் டு பர்சன் வேரி ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க? ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலாக ப்ரைம் நம்பர்ஸுங்கிறது யாருக்குமே வேரி ஆகாது. அப் டு 100 வந்து எல்லாருனாலையுமே என்ன பண்ண முடியும்? லிஸ்ட் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியும். பர்சன் டு பர்சன் நம்மளுக்கு என்ன ஆகாது? வேரி ஆகாது. ஸோ அதனால் இது என்ன நம்மளுக்கு என்னது? இந்த கலெக்ஷன் வந்து நம்மளுக்கு என்னது? செட். ஓகேவா? அதனால் இந்த கலெக்ஷன் நம்மளுக்கு என்னது? செட். நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப், அடுத்த கொஸ்டின் என்ன? கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய வேர்டே என்னது? ரிச் பீப்புள். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஓகே, ஒரு மந்த்லி ஒரு 40,000க்கு மேலே 40 அல்ல 50,000க்கு மேலே சம்பாதிக்க வந்து நான் ரிச் பீப்புள் நான் கன்சிடர் பண்ணிப்பேன். ஆனால் நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிப்பீங்க? இல்லைப்பா, 1 லேக் சம்பாதிக்கிறீங்க தான்ப்பா ரிச் பீப்புள் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ இது என்ன ஆகுது? பர்சன் டு பர்சன் வேரி ஆகுது. அப்போ இந்த வேர்ட் ரிச் பீப்புளுங்கிறது என்ன ஆகுது? பர்சன் டு பர்சன் வேரி ஆகுது. இது வெல் டிஃபைன் கிடையாது. அதனால் இந்த கலெக்ஷன் நம்மளுக்கு என்ன கிடையாது? நாட் அ செட். ஸோ இந்த கலெக்ஷன் நம்மளுக்கு என்ன கிடையாது? நாட் அ செட். இது வந்து நம்மளுக்கு என்ன இருக்க முடியாது? செட்டாக இருக்க முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரிவர்ஸ் த இன் இந்தியா வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ரிவர்ஸுங்கிறது காமன் தான், யாரை கேட்டாலும் எல்லாருமே இதுதான் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இது நம்மளுக்கு என்னது? செட். ஏன்னா இது வெல் டிஃபைன்ட். பர்சன் டு பர்சன் நம்மளுக்கு என்ன ஆகலை? வேரி ஆகலை. அடுத்தது த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். ஓகேங்களா? இப்போ இதில் பார்க்க வேண்டிய விஷயமே என்னது? குட் தான். ஏன்னா இது வெல் டிஃபைன் கிடையாது இந்த குட்ங்கிற வேர்ட். ஏன்னா எனக்கு குட்டாக தெரியுது, உங்களுக்கு பேடாக தெரியலாம், உங்களுக்கு பேடாக தெரியுது, எனக்கு குட்டாக தெரியலாம். ஸோ அப்போ இது கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பிளேயர் பிடிக்குதுன்னா அவங்க தான் எனக்கு குட்டாக இருப்பாங்க, மற்றவங்களாம் எனக்கு பிடிக்காம போயிருக்கும். ஆனால் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தான் குட்டாக இருப்பாங்க. அப்போ இது என்ன ஆகுது? பர்சன் டு பர்சன் வேரி ஆகுது. அதனால் இது என்ன கிடையாது? செட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ செட். இது வந்து என்னவாக இருக்க முடியாது? செட்டாக இருக்க முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் என்ன? லிஸ்ட் தி செட் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? லிஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னது? லிஸ்டிங் ஃபார்ம் தான். ரோஸ்டர் ஃபார்முக்கு இன்னொரு வேர்டு தான் என்னது? லிஸ்டிங் ஃபார்ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ண போகிறோம், அதுதான் மீனிங். ஓகேவா? அப்போ இங்கே வந்து நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த செட்டுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா ஏன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணும்? இங்கே இருக்க லெட்டர்ஸை வந்து நான் லிஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் என்னது? ஐ, நெக்ஸ்ட்டு என், நெக்ஸ்ட்டு டி. ஐ ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிடுச்சு, ஸோ ஏ மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இதுதான் என்னது? ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் திஸ் வேர்ட். நெக்ஸ்ட் பேரலோகிராமுக்கு நான் பிங்கிற செட் நேம் கொடுத்துக்கிறேன். பி, ஏ, ஆர் ஆல்ரெடி ஏ ரிப்பீட் ஆகிடுச்சு, எல் ஆல்ரெடி எல் ரிப்பீட் ஆகிடுச்சு, எகெயின் இ மட்டும், எல் ரிப்பீட் ஆகிடுச்சு, ஓ, ஜி, ஆர் ரிப்பீட் ஆகிடுச்சு, ஏ ரிப்பீட் ஆகிடுச்சு, ஸோ எம் மட்டும்தான். அப்போ இதுதான் என்னது? லிஸ்டிங் ஃபார்ம் ஆஃப் திஸ் வேர்டு, ஐ மீன் ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் திஸ் வேர்ட். நெக்ஸ்ட்டு சி நேம் கொடுத்துக்கிறேன். எம், ஐ லிஸ்ட் தானே பண்ணும் லெட்டர்ஸா. எஸ் ரிப்பீட் ஆகிடுச்சு, ஐ ரிப்பீட் ஆகிடுச்சு, ஐ ரிப்பீட் ஆகிடுச்சு, எகெயின் பி, மறுபடியும் பி ரிப்பீட் ஆகிடுச்சு, ஐ ரிப்பீட் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு இதுதான் என்னது? இது வந்து லிஸ்டிங் ஃபார்ம் ஆஃப் திஸ் சம்திங் லெட்டர்ஸ். இதுக்கு அடுத்ததுக்கு பார்ப்போம். சி, இசட், இ ஆல்ரெடி சி ரிப்பீட் ஆகிடுச்சு, ஹச், ஓ, எஸ், எல், ஓ ரிப்பீட் ஆகிடுச்சு, வி, ஏ, கே, ஐ ஆல்ரெடி ஏ ரிப்பீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இதுதான் என்னது? லிஸ்டிங் ஃபார்ம் ஆஃப் திஸ், ஐ மீன் ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் திஸ் கிவன் கொடுத்ததுக்கு. ஓகேங்களா? கொடுத்த செட் ஆஃப் லெட்டர்ஸோட நம்மளுக்கு என்ன எழுதியிருக்கோம்? லிஸ்டிங் ஃபார்ம் எழுதியிருக்கோம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கன்சிடர் தி ஃபாலோயிங் செட்ஸ் ஏ, பி, சின்னு சொல்லி 3 செட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணும்? நம்ம செட் கொடுத்த கொஷனை வந்து ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அடுத்தது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட் என்னது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ கொடுத்த செட் என்ன? 3 செட் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது?
0 3 5 8ங்கிற 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 2 4 16. சிங்கிற ஒரு எலமெண்ட் செட்டு கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 12 4 18 20ன்னு இங்கே ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 0 3 5 8லாம் ஏல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பிலாங்ஸ் டு ஏன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பிலாங்ஸ் டு பின்னு அர்த்தம். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பிலாங்ஸ் டு சின்னு. இப்போ நான் 6ங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா? இது எங்கே இருக்கும்? பியில் இருக்கும். அப்போ பிலாங்ஸ் டுன்னு போட்டுப்பேன். ஓகேங்களா? ஆனால் அந்த 6ங்கிற எலமெண்ட் ஏல இருக்கா? இல்லை. அப்போ நான் என்ன போட்டுப்பேன்? டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு போடுது. அதே மாதிரி 6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி ஆல்சோ. ஏன்னா 6 வந்து எங்கே கிடையாது? சியில் கிடையாது. பிலாங்ஸ்னா தான் இந்த சிம்பிள். இருக்குன்னா இது போடுவோம். இந்த எலமெண்ட் இந்த செட்டில் இல்லை அப்படின்னா இந்த சிம்பிள் போடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து எழுத போகிறோம். அவங்களே கொடுத்துட்டாங்க இருக்கா இல்லையான்ட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? 18 பிலாங்ஸ் டு சி. அப்போ சிங்கிற செட்டில் 18 இருக்கா அப்படிங்கிற பார்க்குறதா இதுக்கு மீனிங். போய் பார்ப்போமா? சிங்கிற செட்டில் 18 இருக்கா? இருக்குது. அப்போ இது என்னது? ட்ரூ. அப்போ இது நம்மளுக்கு என்னது? ட்ரூ. சரிங்களா? அடுத்த கொஷின் 6 பிலாங்ஸ் டு ஏ. ஓகேங்களா? இப்போது 6ங்கிற எலமெண்ட் ஏல இருக்கான்னு போய் பார்ப்போமா? 6ங்கிற எலமெண்ட் ஏல இருக்கா? இல்லை. அப்போ இது நம்மளுக்கு என்ன? ஃபால்ஸ். 14 டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி. ஓடி போய் பார்ப்போமா? 14 சியில் இல்லையா? இல்லை. 14 சியில் தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 14 சியில் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு தானே? ஏன்னா அது சியில் தான் இருக்குது. 10 பிலாங்ஸ் டு பி. 10 பியில் தானே இருக்குது. அப்போ ட்ரூ. 5 பிலாங்ஸ் டு பி. 5 பியில் இருக்கா? இல்லை. 5 ஏல தான் இருக்குது. 5 பியில் கிடையாது. ஆனால் 5 பியில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. ஃபால்ஸ். 0 பிலாங்ஸ் டு பி. 0 பிலையா இருக்குது? கிடையாது. 0 ஏல இருக்குது. அப்போ இதுவும் என்னது? தப்பு. சரிங்களா? அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்கள். இப்போ 3 பிலாங்ஸ் டு எந்த செட்டுன்னு கேட்குறாங்க. ஏபிசியில் போய் பார்ப்போம் 3 எந்த செட்டில் இருக்குன்னு. 3 எந்த செட்டில் இருக்குது? ஏல இருக்குது. வேறு எந்த செட்லேயுமே கிடையாது. அப்போ 3 பிலாங்ஸ் டு ஏ. நெக்ஸ்ட்டு 14ங்கிற எலமெண்ட் எங்கே இருக்குது? ஏல இல்லை, பியில் இல்லை, சியில் தான் இருக்குது 14ங்கிற எலமெண்ட். அப்போ 14 பிலாங்ஸ் டு சி. 18 டேஸ் பி. அப்போ என்ன பண்ணும்? 18ம் பியும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்க சிம்பிள் ரெண்டு சிம்பிள். என்ன சிம்பிள்? ஒன்று வந்து பிலாங்ஸ் டு, இன்னொன்று வந்து டஸ் நாட் பிலாங்ஸ். ஓகேங்களா? ஒன்று வந்து பிலாங்ஸ் டு, இன்னொன்று வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு. இப்போ 18 பியில் இருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணுவோம். 18 பியில் இருக்கா? இல்லை. அப்போ என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? டஸ் நாட் பிலாங்ஸ் டு. இப்போ 4 பார்ப்போம். 4 பியில் இருக்கா? போய் பார்ப்போமா? 4 எங்கே இருக்குது? பியில் இருக்குது. அப்போ நான் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? பிலாங்ஸ் டு. இருக்குதுன்னா பிலாங்ஸ் டு, இல்லைனா டஸ் நாட் பிலாங்ஸ் டுங்கிற சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.